திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பருவூசி ஐந்தும் ஒரு பையினுள் வாழும் பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பருவூசி ஐந்து ஓர் பையினுள் வாழும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். நூலால் தைக்கும் சிறிய ஊசி போலாது சணற்புரியால் தைக்கின்ற பரு ஊசிகள் ஐந்தும் ஒரு சணல் பைக்குள் இருக்கின்றன. அவை அந்த பெரிய ஊசியாயினும் பறக்கும் தன்மை வாய்ந்த யானைகளாம். தன்மையாகிய அவை மெலிவடையுமாயின், அதாவது தேய்ந்து போய்விட்டால், அவை தங்கியுள்ள பையும் பறக்கின்ற தன்மையை உடையதாகி விடும் என்று கூறுகிறார். இந்த பாடலில் பருவூசி என்பது பருத்த ஊசி போன்ற கூர்மையான 5 புலன்களை மெய், வாய், கண், மூக்கு, செவி குறிக்கிறது. பை என்பது நாம் சுமந்து கொண்டிருக்கும் இந்த உடலை குறிக்கிறது. பருவூசி 5 ஓர் பையினுள் வாழும் 5 கூர்மையான புலன்களும் பருவூசி என்கிறாரே, அதுதான் இந்த உடலாகிய பையினுள் குடியிருக்கின்றன. இந்த 5 உடலுக்குள்ளே இருந்து கொண்டு உலக இன்பங்களை அனுபவிக்கின்றன. பருவூசி 5 பறக்கும் விருகம். இந்த 5 புலன்களும் ஒரு காட்டு விலங்கை விருகம் என்பது ஒரு காட்டு விலங்கு போன்றது. காட்டில் விலங்கு எப்படி தன் இச்சைப்படி ஓடுமோ அதுபோல இந்த புலன்களும் கட்டுப்படாமல் கண்டபடி ஆசைகளின் பின்னால் ஓடுகின்றன. பருவூசி 5 பனித்தலைப்பட்டால் காலம் கடந்து விட்டது. முதுமையினும் பனி, அதாவது நரை திரை இருக்கிறது, அது பனி போலே தானே வெண்மையாக இருக்கிறது. தலை மேலே படரும்போது அல்லது மரணத்தின் குளிர்ச்சி உடலை தீண்டும் போது அந்த 5 புலன்களும் என்னாகின்றது? செயலழிந்து விடுகின்றது. பருவூசி பையும் பறக்கின்றவாறே. புலன்கள் அடங்கி உயிர் பிரிந்தவுடன் இவ்வளவு காலம் நாம் ஆசையாக பேணி வளர்த்த இந்த உடலாகிய பையும் காற்றில் பறக்கும் தூசியைப் போல அல்லது சுடுகாட்டு சாம்பலை போல ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று கூறுகிறார். இந்த பாடலுக்கு ஒரு உருவக கதை இருக்கிறது. ஒரு வேடன் ஒரு அழகான பட்டு பைக்குள் 5 காட்டு விலங்குகளை பிடித்து வைத்திருந்தான். அந்த விலங்குகள் பைக்குள்ளே இருந்து கொண்டே துள்ளி குதித்து பையை ஆட்டிக்கொண்டிருந்தன. பையும் அந்த விலங்குகளின் அசைவால் உயிருள்ளது போல தெரிந்தது. திடீரென ஒரு கடும் குளிர் காற்று வீசியது. அந்த விலங்குகள் குளிரை தாங்க முடியாமல் ஒவ்வொன்றாக மயங்கி விழுந்து இறந்துவிட்டன. விலங்குகள் அசையாததால் அதுவரை ஆடிக்கொண்டிருந்த அந்த பையும் சட்டென தரையில் சுருண்டு விழுந்து உயிரற்று கிடந்தது. காற்று பலமாக வீசிய போது அந்த வெற்றுப்பையை அது எங்கோ அடித்து சென்று விட்டது. இதன் நீதிதான் என்ன? நம் உயிர் இருக்கும் வரைதான் இந்த புலன்கள் இயங்குகின்றன. புலன்கள் இயங்கும் வரைதான் உடல் அழகாக தெரிகிறது. ஆனால் மரணம் என்ற குளிர்காற்று வரும்போது என்னாகிறது? புலன்கள் ஒடுங்கிவிடும், உடலும் மண்ணோடு மண்ணாகிவிடும். எனவே உடல் வலுவாக இருக்கும் போதே இந்த 5 விலங்குகளை, நம்முடைய புலன்களைத்தான் விலங்குகள் என்று கூறுகிறார், அதை அடக்க வேண்டும். அடக்கி இறைவனை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்ற நல்ல கருத்தை திருமூலர் நமக்கு உபதேசிக்கிறார். பருவூசி 5 ஓர் பையினுள் வாழும் பருவூசி 5 பறக்கும் விருகம் பருவூசி 5 பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே. ஆஹா, எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.